பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு 2 விஷயம் பார்க்க போறோங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு ஒரு இது வந்து ட்ரம்ப் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு வந்து ஈரான் சைட்ல இருந்து என்னன்னா வந்து அவங்க பதில் தெரிவிச்சிருக்காங்க. சோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து வந்து லெபனானோட நடக்கக்கூடிய போரை வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சோ நம்ம அதை பத்தி இந்த வெளியே பார்க்க போறோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சோ ஆல்ரெடி 2 பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்க யார பாகிஸ்தானை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சோ அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து உரிய ஒரு இதுல வந்து ஏற்படாத. சோ அதனால வந்து அந்த பேச்சுவார்த்தையை வந்து நிப்பாட்டிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான இடங்களை வந்து யாரு ஈரானோட முக்கியமான இடங்கள் டெல்லி கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களை வந்து அட்டாக் பண்றாங்க. சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க யாரு அமெரிக்காவோட பேஸ் எங்கெங்க இருக்கு, குவைத்துல இருக்கு. குவைத், சவுதி அரேபியா, இந்த மாதிரி UAE இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரோன் அட்டாக்களும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது, இந்த பேச்சுவார்த்தை நடக்காத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படிங்கிறது வந்து இந்த யாரு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெதன்யாஹூ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து இதை வந்து முட்டுக்கட்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பேச்சுவார்த்தைகள் போட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து அது மட்டும் இல்லாம இந்த லெபனான்ல நடக்கிற முக்கியமான போருக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்க இஸ்ரேல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி வந்து இல்ல போடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து யாரு இஸ்ரேல் வந்து நெதன்யாஹூ வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க நாங்க இதை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரையும் இருந்துகிட்டு இருக்காங்க.